கொலை நிலவரம் என்ன நிலவரம் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகிற செய்தி பார்த்து மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும். சங்கரன் கோயில் ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்காங்க, அமைச்சாங்களா? கடைநல்லூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்பட்டாங்க, அமைச்சாங்களா? திருநெல்வேலியை பிரித்து தென்காசிய தலைமுறையாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று இரட்டைக்குளம் முதல் ஊத்துமலை வரையிலான கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தோம். திமுக அரசு அதை ரத்து செய்வது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும். ரத்து செய்யப்பட்ட இந்த கால்வாய் திட்டம் அமைக்கப்படும். அதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் 7300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மக்களை, தமிழகத்தை